வெள்ளி ஒரு வருஷத்துல என்ன ரிட்டர்ன்ஸ் குடுத்துருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 3 மடங்கு அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்கு. கோல்டும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இந்த டைம்ல நான் போயிட்டு சில்வர் வாங்கலாமா? அப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே வந்து கோவம் வரும். வாங்காதீங்க அப்படின்னு சொன்னா. பட் ரீசென்ட்டா ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. கோல்ட் இஸ் டாக்கிங், சில்வர் இஸ் ஸ்க்ரீமிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப அருமையான டேட்டா பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இங்க பார்க்க போறோம். இது நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அசெட் கிளாஸ் அப்படிங்கிறதுல வந்து எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும்? ஏன் பேலன்ஸ் பண்ணணும்? எத வச்சு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும்? அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா தெரியும். த்ரூ அவுட் பாருங்க. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப கிளியரா புரியிற மாரி வந்து நான் சொல்றேன். பாப்போமா? ஸோ, அம் கோல்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து வரலாற்று உயர்வுல இருக்கு. இப்போ வந்து 10 கிராம் கோல்டு ரூ. 1,58,885 ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டே பொறுத்தவரைக்கும். சில்வர் ரூ. 3,45,375 பெர் கேஜி. சரி, சில்வர் நல்லா சூப்பரா வந்து ரைஸ் ஆயிருக்கே பாஸ் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ரேஷியோ ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, கோல்ட் டூ சில்வர் ரேஷியோ. இந்த கோல்டுங்கிறது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கல்ல. ஆனா, அதுக்கு போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் மட்டும் தான பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இத நீங்க கோல்ட் டூ சில்வர் ரேஷியோ, ஜிஎஸ்ஆர் ரேஷியோ அப்படின்னு சொல்லிட்டு அத வச்சு தான் பார்க்கணும். அதாவது கோல்டு எங்க இருக்கு? அது வச்சு பேலன்ஸ் ஸ்கேல்ல சில்வர் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கடைசி 10 இயர் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, 1 கிலோ தங்கம் நீங்க வாங்கணும் அப்படின்னு சொன்னா, 80 கிலோ சில்வர் குடுக்கணும் நீங்க. அதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ். இப்போ சில்வரோட பிரைஸ் பயங்கரமா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு தேதிப்படி 1 கிலோ நீங்க தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொன்னா, வெறும் 46 கேஜி சில்வர் குடுத்தாலே போதும். ஸோ, இது கம்ப்ளீட்டா வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கு. வரலாற்றுப்படி 1 கிலோ கேஜிக்கு 50 அ கேஜி சில்வர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு கீழ இறங்குனாலே வந்து டேஞ்சர் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வரலாறு சொல்றது. ஸோ, இப்போ 1:46 அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ, பயங்கர வேகமா அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சரி, மேல தான் ஏறியிருக்கே. ஏறுனது வந்து இதே மாரியே இன்னும் சூப்பரா ஏறும்ல அப்படின்னு சொன்னா, அதுக்கு சில டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு. அத பாருங்க. கிட்டத்தட்ட சில்வர் வந்து 25 ஏப்ரல் 2011 அப்போ 1 கிலோ ரூ. 73,288 இருந்திருக்கு. இதோட மேக்ஸிமம் ட்ராடவுன் இருக்கு பார்த்தீங்களா? கீழ இறங்குறது 55% வந்து மேக்ஸ் ட்ராடவுன் கீழ இறங்கியிருக்கு. சரி, இறங்கிட்டு போகட்டும். ஆனா, அங்கிருந்து இப்போ சூப்பரான ரிட்டர்ன்ஸ் குடுத்திருக்குல்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா, சில்வர் 2011ல இருந்து அதே பிரைஸ் திரும்ப வர்றதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு 9 வருஷம் ஆயிருக்கு. 9 வருஷம் ஒரு அசெட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? 0 ரிட்டர்ன்ஸ்னா இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? ஆ ஈக்விட்டினா 2, 3 வருஷத்துக்கே வந்து முடியாது முடியாதுன்னு ஓடுறாங்க. இப்போ வந்து சில்வர் தேடி ஓடுறாங்க. சரி பாஸ், அப்பன்னா கோல்டு? கோல்டும் இதே தான். கோல்டுக்கும் ட்ராடவுன் இருந்திருக்கு. கோல்டோட ட்ராடவுன் கிட்டத்தட்ட 25% மேக்ஸ் ட்ராடவுன் இருந்திருக்கு. 2012ல நீங்க வந்து ஒரு 1 கேஜி நீங்க கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா, 25% அதோட மேக்ஸ் ட்ராடவுன் கீழ இறங்கிட்டு 7 வருஷம் கழிச்சு தான் அதே பிரைஸ் வந்திருக்கு. இதுதான் வந்து டேட்டா. ஆனா வந்து நமக்கு அந்த ஃபீல் நமக்கு இருக்கு இல்லையே. ஏன் 7 வருஷம் நகராம இருந்திருக்கா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மளோட ஐஎன்ஆர் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப வேகமா டிப்ரிஷியேட் ஆகுற டைம்ல எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, கோல்டோட அப்ரிசியேஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது தவிர, சில்வரும், கோல்டும் எப்பயுமே ஒரு டெட் அசெட் அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே சொல்லியிருக்கோம். இது நெறைய பேருக்கு கோவம் வரும். ஆனா இது குரோத் அசெட் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில்வரோ, கோல்டோ ஆன் இட்ஸ் ஓன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து ஏறாதுங்க. சில்வர் வந்து நீங்க சொல்லலாம், சோலார் பேனல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்லாம். ஆனா, கமாடிட்டி சைக்கிள் வில் ஹேவ் இட்ஸ் லாங் சைக்கிள். நீங்க இப்போ வாங்கி ஒரு 4 மடங்கு, 5 மடங்கு ஏறுமா? ஏறாது. 55% கீழ இறங்குமா? இறங்குனாலும் பரவால்ல நான் போய் வாங்குறேன்னா, 10 வருஷம் வரைக்கும் நீங்க உட்காருவீங்களா? நிஜமாவே இதே மாதிரியான திரும்ப வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான். இதே நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, 2010ல இருந்து 27% கீழ இறங்கியிருக்கு. ஆனா, இதோட ரெக்கவரி டைம் பார்த்தீங்கன்னா, 2 1/2 வருஷம் கழிச்சு திரும்ப வேகமா அது மேல ஏறும். ஸோ, கமாடிட்டி சைக்கிள் வில் ஹேவ் இட்ஸ் லாங் சைக்கிள் 9 இயர்ஸ், 7 இயர்ஸ், 10 இயர்ஸ். ஆனா, ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் 2 1/2, 3 வருஷத்துக்குள்ளாரையே வந்து வேகமா வந்துரும். ஸோ, சில்வரோ, கோல்டோ வாங்கக்கூடாதான்னா, கோல்டு தாராளமா நீங்க வாங்கி வைக்கலாம். ஆனா, ஆனா கோல்டு அப்படிங்கிறது நல்லா மைண்ட்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டுங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. ஒரு ரூ. 5,00,000 காருக்கு ரூ. 50,00,000 நீங்க இன்சூரன்ஸ் வாங்குவீங்களா? இன்சூரன்ஸ் பிரீமியம் ரொம்ப ஜாஸ்தியா நீங்க குடுப்பீங்களா? எந்த விஷயத்துக்கும் நம்ம பண்ண மாட்டோம்ல. அதே மாரி தான். கோல்டு உங்களுடைய போர்ட்ஃபோலியோல 20% 10% வைக்கணும்னு நீங்க நெனச்சிருக்கீங்க. இந்த அப்ரிஷியேட் ஆகி கோல்டும், சில்வரும் 20%க்கு நகர்ந்திருக்குன்னா, அந்த போர்ட்ஃபோலியோவ நீங்க கட் பண்ணி, ரீபேலன்ஸ் பண்ணி,
அசெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரே அசெட் தான் நிஃப்டி. ஈக்விட்டிங்கிறது ஒரு growth. அந்த growthக்கு நீங்க ஒரு 80% வைக்கிறீங்கன்னா 20%க்கு 80% ஈக்விட்டி இருக்குன்னா ஒரு 20%க்கு நீங்க கோல்டோ இல்ல சில்வரோ மொத்தமா சேர்த்து நீங்க வைக்கலாமே தவிர அதுக்கு மேல போகாதீங்க. 10-15% வந்து ரொம்ப ரொம்ப ஹைங்க. அது அவ்வளோ போதுங்க. மிச்சம் எல்லாத்தையுமே நீங்க ஈக்விட்டிக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்க போன வருஷம் மல்டி அசெட் உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸசைஸ் போன வருஷம் இந்த வருஷம் மல்டி அசெட்ஸ் ஃபண்ட்ஸ், அதாவது ஈக்விட்டி, டெட்டு, இந்த மாதிரி கமாடிட்டிஸ், இதில் எவ்வளோ அலோகேஷன் வந்து கோல்டுக்கு சில்வர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்க. மல்டி அசெட் ஃபண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து அழகாக வந்து அவங்க மூவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நானே போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா தனித்தனியாக வந்து சேஸ் பண்ணுறாங்க. தயவு செய்து பண்ணாதீங்க. இதுக்கு தான் வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் கம்முன்னு போட்டுருங்க அப்படிங்கிறது. இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஈக்விட்டியை வந்து ஒரு வருஷம் ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வெளில எடுக்கிறீங்க. டாக்ஸேஷன் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து டாக்ஸ் 0 டாக்ஸ் கட்டினா போதும் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு வருஷம் கழிச்சு. இதே கோல்ட்லையோ சில்வர்லையோ இந்த டாக்ஸ் ஆல்ஃபா உங்களுக்கு கிடைக்காது. அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்விட்டி தான், கமாடிட்டி தான், சப்பாத்தி தான், ரொட்டி தான் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இது ரொம்ப அருமையான ஒரு தரவு. நீங்கள் இதனால தான் வந்து ஒரு அசெட் இப்படி நகருது அப்படின்னா அது எந்த ஒரு அசெட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட போன வருஷம் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மிஸ்லீடிங்காக தான் இருக்கும். ஒரு ஸ்மால் கேப் திடுக்குன்னு வந்து ஒரு 35% வந்து கடைசி 2 வருஷத்துலையோ இல்லை 3 வருஷத்துலையோ கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் போயிட்டு ரோலிங் ரிட்டர்ன் நீங்கள் பார்க்கணும். ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தா தான் ஓரளவு தெரியும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு கம்பேரிசன் பாயிண்ட் ஒன்று இருக்குது. எந்த இடத்துல கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். ஆஸ் ஆஃப் நோ வாட் ஷுட் யூ டூ அப்படின்னா, சில்வர் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் காலரை அப்படியே வந்து கெத்தாக வந்து எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, நான் சூப்பராக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து பயங்கரமாக வந்து ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கேன். ஆனால் அது வந்து ஜஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா தயவு செய்து மூவ் பேக் டு நிஃப்டி. எவ்வளோக்கு மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ரிஸ்க் அப்படைட்டை பொறுத்த வரைக்கும் தான். ஆஸ் ஆஃப் நவ் சில்வர் நான் டச்சே பண்ண மாட்டேன். கோல்டு 10-15% வச்சுக்குவேன், அவ்வளோதான். சில்வர் 0. நான் ஃபுல்லாகவே ப்ராப்பர்ட்டில் புக் பண்ணி நான் வந்து வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறது தான் என்னோட வியூ. ஆனால் இங்கிருந்து திரும்ப ஒரு 25% மேலே ஏறுமா, 30% மேலே ஏறுமா? ஏறினா ஏறிட்டு போகுது. எப்பயுமே வந்து பெர்ஃபெக்டான ஒரு அந்த பீக் ஸ்பாட்டில் தான் வந்து என்னால் டச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இதை ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கில் ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு அசட் கிளாஸ் பயங்கரமாக ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்ட்டி பயங்கரமாக நடக்கும். பார்ட்டி பயங்கரமாக நடக்குதுன்னா வந்து எல்லாரும் உள்ளார வருவாங்க, ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறதுக்கு உள்ளார ஓடி வருவாங்க. ஆனால் ரொம்ப கூட்டம் பயங்கரமாக ஆகும் பார்த்தீங்களா? பயங்கரமாக ஆகுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே முதல் ஆளாக எக்ஸிட் பண்ணி வெளில போயிருங்க. நீங்கள் கடைசி ஆளாக எல்லாரும் பார்ட்டியிலேருந்து வெளில போனதுக்கப்புறமா கடைசி ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்துக்கும் பில் கட்டுற மாதிரி இருக்கும். இதே தான் வந்து ஈக்விட்டி இன்வெஸ்டிங்க்கும். ஸோ சம் அசட் கிளாஸ் ஹேஸ் டன் ஸோ வெல் அப்படின்னா ப்ளீஸ் புக் ப்ராஃபிட்ஸ் அண்ட் மூவ் டு அதர் அசட் கிளாஸ். ஹோப் திஸ் ஹெல்ப் யூ. சப்ஸ்கிரைப் தயவு செய்து பண்ணுங்கள். ஏதாவது queries இருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ, பாய்.